ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸ்ரீ லக்ஷ்மி அம்மா எழுதிய ஸ்ரீமதி மைதிலி, அத்தியாயம் 28. ஸ்ரீமான் திவாகரன் மறைவிற்கு பிறகு குடும்பத்தில் ஏற்பட்ட இந்த சிறு மனஸ்தாபத்தை அதிக நாட்கள் நீடிக்கும்படி சித்தப்பா விட்டு வைக்கவில்லை. அவர்கள் 2.5 வருஷ காலமாக மும்முரமாக தயாரித்திருந்த சமூக சுழல் என்ற முழு நீள ஹாஸ்ய படம் வெளிவர சில தினங்களே தான் இருந்தன. அது சம்பந்தமாக சித்தப்பாவுக்கு அவசரமாக கொஞ்சம் பணம் தேவையாக இருந்தது. கை ரொக்கம், நகை விற்ற பணம் முதலியவர்களுக்கு பிறகு கூட பத்மினியிடம் சில்லறை செலவிற்கு என்று 100 கணக்கில் கொஞ்சம் ரூபாய்கள் இருந்தன என்பதை அவர் அறிந்திருந்தார். எப்படியாவது நயமாக பேசி அந்த பணத்தை கை கொண்டால்தான் படம் வெளிவர இயலும் என்று உணர்ந்த அவர் பத்மினி பிரதகத்திலிருந்து திரும்ப வீடு வர வேண்டி பெருமுயற்சிகள் எடுத்துக்கொண்டார். 2 தினங்கள் பாடுபட்டு அலைந்து சமையலுக்கு வேறு ஒரு ஆளை தேடி பிடித்து கொண்டு வந்து அமர்த்தினார். இத்தனை காலமும் சமையல் கட்டி ஆண் பரிசாகர்களுக்கு ஒப்படைத்து அழைத்து போயிருந்ததனால் சித்தப்பா சமையல் வேலைக்கு எதிர்த்து பேச திராணி இல்லாத மிகவும் வயதான ஒரு பாட்டி அம்மாவை பார்த்து நியமித்தார். சாமண்ணா வாலிப வயதுடையவன். வேலைக்கு நன்றாக சாப்பிட்டு வசம் கண்டிருந்தான். உடம்பில் வலி இருக்கிறது என்ற திமிரில் சொல்லாமல் கொள்ளாமல் நன்றி கெட்டுத்தனமாக நின்றுவிட்டான். புதிய சமையல்கார பாட்டியம்மாள் விஷயமே வேறு. பிள்ளை குட்டிகள் என்ற பந்தம் அவளுக்கு கிடையாது. சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று எண்ணி மாத சம்பளம் முன்னும் பின்னுமாக கிடைப்பதை கூட யோசித்து பாராது வேலை செய்து கொண்டிருப்பாள். சாமண்ணாவை போல் அரட்டை கல்லியாக இருக்க மாட்டாள். என இருந்தாலும் வயது முறிந்தது போலும் பெண் ஜென்மம் அல்லவா, அடக்க ஒடுக்கமாக வீட்டு மனிதர்கள் எல்லோருக்கும் கீழ்ப்படிந்து தனது வேலையை செவனே செய்து கொண்டிருப்பாள் என எண்ணிய முத்துசுவாமி சமையலுக்கு புதிதாக சங்கரி அம்மாளை ஏற்படுத்தினார். பத்மினி பிறந்த வீடு சென்று 1 வார காலம் ஆனதும் ஒரு நாள் ஸ்ரீகாந்தனை தன்னுடன் அழைத்து கொண்டு அவளது பிறந்த வீட்டிற்கு சென்றார். புது படத்தின் தரத்தையும் அதனால் வரவிருக்கும் புகழையும் பணத்தையும் பற்றி வானலாப கற்பனைகளை புனைந்து தள்ளி பத்மினியின் கோபத்தை அகற்றி வீட்டிற்கு திரும்பி வரும்படி உபதேசித்தார். ஸ்ரீகாந்தனும் தன் அழகிய மனைவியின் ஆத்திரத்தை போக்கும் நிமித்தம் உற்சாகமாக பற்பல விஷயங்களை பற்றி வார்த்தையாடி காலில் விழுந்து கெஞ்சாத குறையாக கெஞ்சி அவளை திரும்ப வந்து தன்னுடன் வசிக்கும்படி மிக மிக வேண்டிக் கொண்டான். சித்தப்பாவும் கணவனும் மிகவும் வேண்டி கெஞ்சி தன்னை வீடு திரும்பும்படி அழைத்தது பற்றி பத்மினிக்கு உள்ளூர் கர்வமும் பூரிப்பும் ஏற்பட்டன. முதலில் கொஞ்சம் பிகு செய்துவிட்டு பிறகு அவர்கள் அனைவரையும் மன்னித்துவிட்ட தோரணையில் பெட்டிகள் சாமான்களுடன் புறப்பட்டு வீடு வந்து சேர்ந்தாள். அன்றைய தினம் ஏற்பட்ட சிறு சம்பவத்திற்கு பிறகு மங்களம் பத்மினியின் முன்னால் வாயை கூட திறக்கவும் அஞ்சினாள். குடும்பத்திலே இனி நடக்கப் போகும் எந்த சிறு பூசல்களிலும் தலையிட்டு கொள்ளாது ஒதுங்கி இருப்பதுதான் உத்தமம், மனதிற்கு சாந்தி அளிக்கும் காரியமாகும் என கருதி அவள் திடமானதொரு மௌன விரதத்தை அனுஷ்டித்தாள். அதன் பயனாக வீடு திரும்பி வந்திருந்த பத்மினி அடிக்கடி ஜாடையாக வாரி வீசிய சொல்லும் வகளையும் குரோதமான வார்த்தைகளையும் அவள் காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை. சித்தப்பாவும் பத்மினியும் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த படம் வெளியிடும் நாளும் விரைவில் வந்து சேர்ந்து விட்டது. அப்படியும் இப்படியுமாக 2.5 வருஷத்திற்கு மேல் இழுத்தடித்து ஊர்வலம் புறப்பட்ட தேரை இழுத்து நிலைக்கு கொண்டு வந்து விட்டவர் போல் நிம்மதியாக பெருமூச்சு விட்ட டைரக்டர் தண்டபாணி தமக்கு சேர வேண்டிய பணத்தை செப்பு தம்படி கூட விடாது கணக்கு பார்த்து வாங்கி கொண்டு படத்தை திறமையுடன் டைரக்டர் செய்ததற்காக மங்களத்தின் வீட்டில் ஒரு நல்ல விருது சாப்பாட்டையும் உண்டு கழித்து விட்டு பிரம்மாண்டமான பூ மாலைகளை சுமந்து கொண்டு குதூகலமாக போய் சேர்ந்து விட்டார். படம் திரையிடப்படுவது பற்றியோ தாங்கள் ஆரம்பித்திருந்த கூட்டு தொழிலின் பிற்கால நிலை பற்றியோ அவர் சிறிதும் சிந்திக்கவே இல்லை. இந்த மடம் போனால் சந்தை மடம் என்ற கதையாக இந்த படம் பாதி முடிவதற்கு முன்னரே அவர் இன்னொரு முதலாளியுடன் கூட்டாக வேறு ஒரு படம் எடுக்க முனைந்து விட்டிருந்தார். படத்தை எடுத்து தகர டின்களில் சுருட்டி அடித்து அதை விநியோகித்து பொருள் திரட்டும் பொறுப்பை சித்தப்பாவின் வழுக்கு தலையில் கட்டிவிட்டு
அந்த மகானுபாவு கம்பி நீட்டிவிட்டார். சமூக சூழல் வெளிவரவிருக்கும் அதே வாரத்தில் தண்டபாணி டைரக்ட் செய்த சந்தை இரைச்சல் என்ற முழுக்க முழுக்க ஹாஸ்யம் நிறைந்த திரை ஓவியம் வெளிவரப்போகிறதாக பத்திரிகையில் கொட்டை எழுத்துகளில் 3 வர்ண படம் கொண்ட விளம்பரங்கள் காணப்பட்டன. அடப்பாவி, நம்முடன் கூட்டாக ஒத்துழைப்பதாக கூறிவிட்டு அதே சமயம் என்று ரகசியமாக வேறு ஒரு படம் டைரக்ட் செய்திருக்கிறானே, அதனால்தான் வீணாக நமக்கு காலதாமதமாயிற்று. இருக்கட்டும், இவனை விட்டேன பார், 8 கோட்டு ஏரியாகிலும் பிச்சு பிச்சு போட்டு விடுகிறேன் என்று சித்தப்பா பத்திரிகை விளம்பரங்களை கண்டு அலறினார், ஆர்ப்பரித்தார், ஆத்திரத்தில் வெந்து உழன்றார். படம் ஆரம்ப தினமும் வந்து சேர்ந்தது. அதிகாலையிலே எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு பக்தி சிரத்தையுடன் தன் கல்யாணி கொழுக்கட்டைகள் செய்து அருகில் இருந்த மாடப்பிள்ளையாருக்கு நைவேத்தியம் செய்து வைத்தாள் பத்மினி. சித்தப்பா வழக்கமாக தன் வீட்டில் செய்யும் பூஜை புனஸ்காரங்களை முடித்து கொண்டு திருக்கோடியில் இருந்த அனுமாருக்கு அபிஷேகம் செய்து வடைமாலை சாத்த ஏற்பாடுகள் செய்துவிட்டு ஸ்ரீகாந்தனுடன் நேராக படம் திரையிடப் போகின்ற கொட்டகைகளுக்கு விரைந்து சென்றார். சமூக சூழலை பற்றி அதிகம் விவரிக்க ஏதுமில்லை. படம் வெளிவந்த 3வது நாளே அதை திரும்ப தகர பெட்டிக்குள் சென்று அடக்கமாக்கிவிட்டது. 3 லட்சத்திற்கு மேல் செலவிட்டு காலனா கூட பெயர்க்க முடியாமல் தங்கள் படம் படுதோல்வி அடைந்து விட்டதை கேட்டவுடன் பத்மினி அன்ன ஆகாரமின்றி படுத்துவிட்டாள். நட்சத்திரங்களுக்கும் மற்ற வேலையாட்களுக்கும் கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுக்க முடியாத சித்தப்பா திணறி போய்விட்டார். இந்த லட்சணத்தில் தனக்கு சேர வேண்டிய தொகையை 24 மணி நேரத்தில் தராவிடில் வழக்கு தொடர நேரிடும் என்று அதில் நடித்த கதாநாயகி ஒரு நோட்டீஸ் விடுத்திருந்தாள். சமூக சூழலானது தங்களை பெரும் கடன் சூழலில் சிக்க வைத்து விட்டதை எண்ணி அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரும் கதி கலங்கி போய்விட்டனர். படம் தோல்வியுற்ற விஷயம் நெருப்பாக ஊரில் பரவிவிடவே கடன் கொடுத்தவர்கள் அனைவரும் பிணத்தை சுற்றிலும் வட்டமிடும் கழுகுகள் போல் வீட்டை சுற்றி வட்டமிட்டனர். 1 வருஷ காலமாக மங்களம்மாள் பெயரில் வளைத்து வளைத்து கணக்கு எழுதி கொண்டு சாமான்களை கடனுக்கு உதவிய மளிகை கடைக்காரர் தம் பாக்கியை உடனே தீர்க்க வேண்டும் என்று பிடிவாதம் செய்தார். பால்காரன், வேலைக்காரன், கார் டிரைவர் அனைவரும் தங்கள் சம்பள பாக்கியை கேட்டு வீட்டு வாசலில் கியூ வரிசையில் நிற்க தலைப்பட்டனர். மானத்துடன் வாழ்ந்த மங்களத்திற்கு இந்த கடன் தொல்லை சகிக்க கூடவில்லை. ஏற்கனவே தாங்கள் வசித்து வந்த சிறு வீட்டை அவள் அடமானம் வைத்து கொஞ்சம் பணம் வாங்கி வீட்டு செலவிற்கு உபயோகித்திருந்தாள். ஸ்ரீமான் திவாகரன் விட்டு போன ஆஸ்தியில் எஞ்சி இருந்த அந்த வீட்டையும் தற்சமயம் விற்று விடுவதை தவிர வேறு வழி இருக்கவில்லை. வீட்டையும் தங்கள் காரையும் மற்ற விலை உயர்ந்த சில சாமான்களையும் அவசரமாக வந்த விலைக்கு விட்டு தனக்கு ஏற்பட்டிருந்த கடனை ஒரு வழியாக சமாளித்தாள். அதற்கு பின்னர் நீண்ட நாட்கள் அவர்கள் அந்த வீட்டில் தொடர்ந்து வசிக்க முடியவில்லை. வீட்டை வாங்கிய மனிதன் கொஞ்சமும் கருணையின்றி 1 வாரத்தில் காலி செய்துவிட வேண்டுமென்று நிர்பந்தம் செய்தான். தள்ளாத வயதில் வயிறு குளிர சாப்பிட்டு வீட்டில் சற்று ஓய்வாக படுத்து தூங்க முடியாது. சித்தப்பா வீடு தேடும் வேட்டையில் ஈடுபட வேண்டி வந்துவிட்டது. முத்துபாணி பிக்சர்ஸ் திவால் ஆகிவிட்ட பின்னர் ஸ்ரீகாந்தன் வேலையும் போய்விட்டது என்று கூற தேவையில்லை. ஒருபுறம் சித்தப்பா தங்கையிடம் தேடி அலைந்து கொண்டிருக்கையில் அவன் ஒரு குமாஸ்தா வேலையாவது கிடைக்காதா என்று நகரத்தின் பல்வேறு ஸ்தாபனங்களின் படிகளில் ஏறி இறங்கி பொழுதை கழித்து கொண்டிருந்தான். பெருமுயற்சி செய்து சித்தப்பா முடிவில் நகரத்திற்கு ஒத்துக்குப்புறமாக இருந்த இடத்தில் புதிதாக கட்டப்பெற்றிருந்த ஒரு காலனியில் ஒரு சிறு வீட்டை வாடகைக்கு எடுத்தார். வாடகைக்கு முன்பணம் கொடுக்க ஒரு தம்படி கூட மங்களத்திடம் இருக்கவில்லை. தங்குவதற்கு எப்படியும் தனக்கும் ஒரு வீடு வேண்டுமே என்ற காரணத்திற்காக பத்மினி தன்னிடம் எஞ்சியிருந்த கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து வீட்டை தன் பெயரில் வாடகைக்கு எடுத்தாள். இதற்கிடையில் ஸ்ரீகாந்தனுக்கு முடிவில் ஒரு கம்பெனியில் உத்தியோகம் கிடைத்துவிட்டது. படித்த படிப்பிற்கும் பெற்றிருக்கும் பட்டங்களுக்கும் கட்டி வராத ஊதியமாக இருந்த போதிலும் ஏதோ மாத சம்பளம் என்று கிடைக்கிறதே, அதுவரை லாபம் என கருதி அவன் அந்த உத்தியோகத்தை உடனே ஒப்புக்கொண்டான். ஸ்ரீமான் திவாகரன் மரணமடைந்த பின்பு சில வருஷங்களில் மங்களத்தின் வாழ்க்கை இவ்வாறு ஒரேயடியாக தலைகீழாக மாறிவிட்டது. ஆடம்பரமாக நகைகள் ஆடைகள் அணிந்து வீட்டு எஜமானி என்ற மங்கள பவனத்திலே
தனி ஆட்சி செலுத்தி வந்த அவளது அந்தஸ்து தலைக்குப்புற கவிழ்ந்து விட்டிருந்தது. ஸ்ரீகாந்தன் சம்பாதித்த சொற்ப தொகையினால் இப்பொழுது குடும்பம் நடத்த கொண்டு வந்ததனால் எஜமானி என்ற ஸ்தானத்தை பத்மினி பிடித்து கொண்டிருந்தாள். செல்வ நிலை எவ்வளவு குறைந்திருந்த போதிலும் அவள் தன் மேனி அழுங்காது வீட்டு வேலைகள் ஒன்றையும் செய்ய விரும்பாதவளாக முன்போல் சோம்பேறியாகவே இருந்து கொண்டிருந்தாள். ஆனால் மங்களம் முன்போல் நோயாளி வேஷம் போட்டுக்கொண்டு ஒரு அறைக்குள்ளே அடைந்து கிடக்க முடியவில்லை. தண்டமாக சாப்பிட்டு கொண்டு வீட்டில் பெரும்பாரமாக இருப்பதாக தம்பி மனைவி ஏசிவிடப் போகிறாளே என்ற அச்சம் அவளை உள்ளூர சித்திரவதை செய்து கொண்டிருந்ததனால் மங்களம்மாள் தன் வயது, தன் பலகீன உடல்நிலை ஒன்றையும் பொருட்படுத்தாது தன்னால் ஆனவரை வீட்டு வேலைகளில் சமையல்கார பாட்டிக்கு உதவி புரிந்து வந்தாள். சித்தப்பா முத்துசுவாமியின் உல்லாச வாழ்க்கைக்கும் இந்த புதிய வீடு மாற்றம் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டது என்றே சொல்ல வேண்டும். கடைகளுக்கு சென்று சாமான்கள் வாங்கி வரவும், தபால் ஆபீஸிற்கு அலையவும், ஏவின காரியங்களை செய்யவும் உதவியாக இருப்பதற்காகவே பத்மினி அவரை தங்கள் வீட்டில் இன்னமும் தங்கி இருக்கும்படி அனுமதித்திருந்தாள். அதனால் அவருக்கு முன்போல் வீட்டில் அதிக சலுகைகளே இருக்கவில்லை. கையில் பணப்புழக்கமும் அரிதாகிவிட்டது. சாமனா சமைத்து போட்ட காலத்தில் அவனுடன் போட்டிட்டு பாதாங்காரியும் பால் பாயசத்தையும் குடித்து ஊதிப்பு போயிருந்த சித்தப்பா சில மாதங்களில் இழைத்து துரும்பாகி விட்டார். பணம் போயிற்று என்ற கவலை அவரை உள்ளூர வரித்து பிடுங்கி தின்று கொண்டிருந்தது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் சங்கரி பாட்டி சமைத்து போட்ட வற்றல் குழம்பு சாதம் அவரது வயிற்று சதைகளை கெடுத்து தீராத வயிற்று நோயை உண்டு பண்ணிவிட்டது. எந்த ஒரு பொருளை வாயில் போட்டாலும் உடனே வயிற்று வலியால் துடித்து போனார் அவர். வயோதிக காலத்தில் தமக்கு ஏற்பட்டிருந்த அந்த நூதன வியாதியை கண்டு மனம் கலங்கி போய் நகரத்தில் இருந்த பிரபல ஆஸ்பத்திரிகள் அனைத்திற்கும் விஜயம் செய்து மருந்து புட்டியும் கையுமாக திரிந்து கொண்டிருந்தார். மங்களம் முதலானவர்கள் வாடகை வீட்டில் குடியேறி வருஷம் 1 ஓடி சென்று விட்டது. இங்கிலீஷ் வைத்தியர்கள் அளித்த மருந்துகளை சாப்பிட்டு சலித்து போன சித்தப்பாவின் கருத்து அன்று காலையில் வந்த பத்திரிகை விளம்பரம் கவர்ந்து விட்டிருந்தது. 4 அவுன்ஸ் கஷாயத்திலே தீராத வயிற்று நோயை தீர்த்துவிட முடியும் என்று உத்தரவாதத்துடன் நாட்டு வைத்தியர் ஒருவர் பத்திரிகையின் பாதி பக்கம் அடைக்கும்படி விளம்பரம் செய்திருந்தார். தமது விபூதி சம்பளத்தை தலைகீழாக கொட்டி துழாவி தேடி 12 சில்லறையை கண்டு எடுத்தார் சித்தப்பா. அந்த மருந்து விலை 10 போக மீதியுள்ள சில்லறை பஸ்ஸில் போய் வர போதுமானதாக இருக்கவில்லை. பை நிறைய காசு குலுங்கிய காலம் போய் தமக்கு இப்படி ஒரு கதி வந்ததே என உள்ளூரை எண்ணி மனம் விரும்பியவராக தள்ளாடி கொண்டு கடை வீதியை நோக்கி புறப்பட்டார். அஷ்டமிக்க கொஞ்ச நேரமாக தான் இருந்தது. அது சமயம் மருந்து கடை முன்னால் புத்தம்புதிய ஒரு பெரிய கார் வந்து நின்றது. காரை ஓட்டி கொண்டிருந்த சில்க் ஜீப் ஆசாமி ஒருவர் அலட்சியமாக ஆசனத்தில் நின்று இறங்கி உள்ளே வந்தார். மார்பின் மீது மாலை போல் அலங்காரமாக அசைந்து கொண்டிருந்த சரிங்க அங்கவஸ்திரத்தில் நின்று அத்தர் மனம் குப்பனை வீசி சுற்றிலும் பரவி சித்தப்பாவின் மூக்கை துளைக்கவே தலையை தூக்கி அந்த மனிதரை பார்த்தார். அவருக்கு தூக்கி வாரி போட்டது. அந்த ஆசாமி வேறு யாருமல்ல, சில வருஷங்களுக்கு முன்பு ஒரு நாள் பரிமள காஃபி ஹோட்டலில் தானே வந்து வலிய சிநேகிதம் பாராட்டி தொடர்பு கொண்டு அவர்கள் அனைவரையும் ஆழ குழுவேற்றி புதைத்து விட்டு போயிருந்த டைரக்டர் தண்டபாணியே தான். கடையில் எரிந்து கொண்டிருந்த மின்சார விளக்குகளில் தண்டபாணியின் காதுகளிலும் கைகளிலும் மின்னிய வைரங்களைக் கண்டு சித்தப்பாவின் வயிறு எரிந்தது. 3 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணத்தை அள்ளி போட்டுவிட்டு முத்துசாமி பஸ் கூலிக்கு கூட பணமின்றி கால்நடையாக தள்ளாடி நடந்து வந்திருக்கும்போது பாவி தண்டபாணி புத்தம்புதிய பியூக்கில் அல்லவா ஊரை சுற்றி திரிந்து கொண்டிருந்தான். ஒரு மசாலா தோசை வாங்கி தின்ன கதியற்று கிடந்த அவனுக்கு வந்த வாழ்வுதான் என்ன சித்தப்பா பொறாமையுடன் என்னைப்படி அவன் முகத்தை உற்று பார்த்தார். மிஸ்டர் தண்டபாணி என்று கூப்பிட வாயை திறந்தார். ரோஜா முக்கு லேகியம் இருக்கிறதா என்று அதட்டலாக கேட்ட தண்டபாணி கடைக்காரன் இல்லை என்றதும் விற்றை நம்பு போல் பாய்ந்து காரில் ஏறிக்கொண்டு சிட்டாக பறந்து போய்விட்டார். காசும் காரும் கிடைத்த மம்மதையில் மனுஷனுக்கு கண் கூட வாவிந்து போய்விட்டது என்று தனக்குள் முணுமுணுத்த என் வண்ணம் வெகுண்ட உள்ளத்துடன் மெல்ல தள்ளாடி நடந்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தார். அது சமயம் அவர் திகைக்க வைக்கும்படியான வேறு ஒரு சம்பவம் வீட்டில் நடந்து கொண்டிருந்தது. மங்களம்மாவின் தயவிலே அவள் பங்களாவின் சுகவாசம் செய்த காலத்திலே பத்மினி
தன் பொருட்டு அவள் செய்த செலவுகளை கணக்கு பார்க்கவில்லை. ஸ்ரீகாந்தனை மணந்து கொண்டதில் தனக்கு சேர வேண்டிய பாக்கியங்கள் என எண்ணி பங்களாவாசத்தின் சுகம் அனைத்தையும் ஒன்றிவிடாது அனுபவித்தாள். ஆனால் இப்போது நிலைமை மாறி தான் எஜமானி ஸ்தானத்திலிருந்து நாத்தனாருக்கும் அவள் புத்திரனுக்கும் ஆதரவளிக்க வேண்டி வந்தது அவளுக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை. மங்களமும் அவளது மைந்தனும் இல்லாதிருந்தால் வீட்டு செலவு எவ்வளவோ மீதமாகும் என்ற வரைக்கும் அவளது உள்ளம் நன்றியற்ற வகையில் எண்ணத் தொடங்கிவிட்டது. ஆதரவற்ற நாத்தனாரும் அவளது மைந்தனும் தனக்கு வீண் சுமை என்று நினைத்த அவளது விபரீத புத்திக்கு தூபம் போடுவது போல் பூனையாக வீட்டில் வேலை செய்து வந்த சமையற்கார பாட்டியம்மாள் அன்று மாலை புலி போல் சண்டை போட்டுவிட்டு தன் சம்பள பாக்கியை கைமேல் வாங்கி கொண்டு வெளியேறிவிட்டாள். மங்களம் உதவி செய்த போதிலும் இரவு சமையல் வேலையின் பெரும்பகுதி பத்மினி மீது வந்து விழவே அவள் கோபத்தில் குமரிக் கொண்டிருந்தாள். இந்நிலையில் ஏதாவது ஒரு சிறு முகாந்திரத்தை வைத்துக்கொண்டு நாத்தனாருடன் பெரும் யுத்தம் செய்ய அவள் காத்திருந்தாள். வீட்டு வேலைகள் அனைத்து முடிந்ததும் விளக்கை ஏற்றிவிட்டு மங்களம்மாள் பள்ளிக்கூடத்தினின்று களைத்து வந்த தன் மகனுக்கு தன் கையால் கொஞ்சம் காப்பி கலந்து எடுத்துக்கொண்டு கூடத்திற்கு வந்தாள். வீட்டு வேலையை முடித்து கொண்டு கூடத்து கண்ணாடி முன் நின்று தலையை வாரி சிங்காரித்து கொண்டிருந்த பத்மினி கண்களில் கனல் பொறி பறக்க, என்னக்கா, அஷ்டமிக்கு வேலையில் அவனுக்கு காப்பி என்னத்திற்கு என்ன இறைந்து கேட்டாள். கார்த்தாலே சாப்பிட்ட அவன் இன்று மத்தியானம் டிஃபன் கூட சாப்பிடவில்லை என்று மெல்லிய குரலில் மங்களம்மாள் அச்சத்துடன் தன் மகன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள். மாதவன் அந்த வருஷம் SSLC வகுப்பில் படித்து கொண்டிருந்தான். 14 வயது சிறுவனாக வளர்ந்து விட்டிருந்த அவனது பிஞ்சி உள்ளத்தில் தங்கள் குடும்பத்திற்கு ஏற்பட்ட சீர்குலைவு நன்றாக பதிந்து விட்டிருந்தது. அம்மா, மாமியை கேட்காமல் நீங்கள் ஏன் அவசரப்பட்டு கொண்டு காப்பியை கலக்க வேணும்? நான் வேண்டும் என்றேனா என்று சற்று கோபத்துடன் அவன் கேட்டுவிட்டு புத்தக முற்றியை கீழே வைத்தான். அடே அப்பா, ஒன்று சொல்லுகிறதுக்கு முன்னாடி ரோஷம் பொத்து கொண்டு வருகிறதே. தங்களுக்கு என்று ஒரு காசுக்கு விதி இல்லாவிட்டாலும் பேச்சை பார் பேச்சை என்று பத்மினி கோபத்துடன் கத்திவிட்டு ஆக்ரோஷமாக கையில் இருந்த சீப்பை வீசி மங்களத்தின் பக்கம் எறிந்தாள். கூறிய அம்பு போல் வேகமாக பாய்ந்து வந்த சீப்பின் பற்கள் மங்களத்தின் கன்னத்தில் அழுத்தமாக பற்றிவிடவே அம்மா என்று கூக்குரலிட்டு கொண்டு வழித்தாளாது அவள் கன்னத்தை கையால் தாங்கி கொண்டு உட்கார்ந்து விட்டாள். மாதவனது கண்களும் முகமும் சிவென்று சிவந்து போயின. பிசாசே, என் தாயாரை கொண்டு விடவா பார்க்கிறாய் என்று கூறிய சிறுவன் அவளை விட்டு விடுகிறவன் போல் பார்த்துவிட்டு கீழே சாய்ந்த தன் தாயை ஆதரவுடன் பற்றி கொண்டு வந்தான். மங்களத்தின் கன்னத்திலிருந்து வழிந்த இரத்தத்தை போல் அச்சிறுவனின் கண்களிலிருந்தும் கண்ணீர் வெள்ளமாக வழிந்தோடியது. தான் செய்த விபரீத காரியத்தின் விளைவை உற்று கவனிக்க பத்மினிக்கு கண்கள் இருக்கவே இல்லை. அதுவுமின்றி சின்னஞ்சிறு வாண்டு பயல் எதிர்த்தல்லவா பேசிவிட்டான் என்ற ஆத்திரமிருந்த அவள் பெண் புலியாக சீறிக்கொண்டு பாய்ந்து சென்று மாதவனது கிராஃபு சிகையை ஒரு கையால் பற்றி, யாரே பிசாசு என்றாய், அடங்காப்பிடாரி சனியனே என்று ஆக்ரோஷமாக ஓங்கி அறைந்தாள். பத்மினி என்று அலறிய மங்களம்மாள் பயமும் துயரம் தாழாது மயங்கி தனையின் மீது விழுந்து விட்டாள். இது சமயம் உள்ளே வந்த முத்துசுவாமி தரையில் சிதறி கிடந்த இரத்த துளிகளைக் கண்டு நடுநடுங்கி போய் முற்றத்து குரட்டில் இடறி விழுந்து கையில் பிடித்திருந்த கஷாய பாட்டிலை தவற விட்டுவிட்டார். மருந்து பாட்டில் தூள் தூளாக உடைந்து கஷாயம் நாலாபுறமும் சிதறி ஓடியது. விழுந்த வேகத்தில் கூடத்து சுவரில் வழுக்கை தலை டானார் என்று மோந்தி கொண்டதனால் அவருக்கு அது சமயம் அந்த வீடே சுழன்றது போல் பிரமை ஏற்பட்டது. சமாளித்து எழுந்து உட்கார்ந்த முத்துசுவாமி, பத்மினி, அம்மா, குழந்தாய், இதெல்லாம் என்ன என்று பதறினார்.